வெல்கம் டு கன்னிகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, சுருக்குக 2^3 பவர் -2 இன்ட்டு 3^2 பவர் 2. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2^3 இருக்குது, இங்கே மேலே வந்து -2 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, 2வை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே மேலே ஏற்கனவே ஒரு 3 இருக்கா, அப்புறம் இந்த வெளியில் இருக்க இந்த -2வை வந்து இன்ட்டு -2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்டு அப்படியே இருக்குது. இங்கே வந்து எனது 3 இருக்குது கீழே, இங்கே மேலே 2 இருக்குது, வெளியில் இருக்க இந்த 2 வந்து இன்ட்டு 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 2^3 இன்ட்டு -2 அப்படின்னா என்னது, 3 6. இங்கே மைனஸ் இருக்கா, ஸோ -6 இன்ட்டு 3^2 4. இப்போ இதை வந்து எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, 2^-6 அப்படின்னு இருக்குது. நமக்கு இந்த மைனஸ் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து 1/2^6 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து 1/2^6 அப்படின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு இங்கே ஒரு 3^4 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 3^4/2^6 அப்படின்னு எழுதிக்கலாமா? 3^4 என்னது, 3 வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி 2^6 அப்படின்னா என்ன அர்த்தம், 2 வந்து 6 தடவை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது என்னது, 3 9, 3 9, 9 81. அப்போது இதுக்கு பதிலாக என்னது, 81 பை இங்கே 2 4, 2 8, 2 16, இங்கே 2 4. அப்போ 16 4 பெருக்கணும்னா 24 4 மீதி 2, 1 நாள் 4, 4 2 6, கீழே 64. இப்போ ஆன்சரை பாருங்கள். ஆப்ஷனில் வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதையும் என்ன செய்யணும், நம்ம வகுத்து வந்து என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போது 1 64 கரெக்டா? 1 64 2 64 128 வந்து என்ன செஞ்சிருது, போயிருது. ஸோ அதனால் என்ன பண்ணப்போ 1 64 இப்போ இருந்ததை கழிக்கலாமா? கழிக்கும்போது என்ன வரும், இங்கே 11, இங்கே 7, இங்கே 7 வரும், இங்கே 6, 7லேருந்து 6 கழிச்சா 1. அப்போ இதை எப்படி எழுதுவோம் நம்ம, இங்கே வந்து கீழே வகுக்கக்கூடிய எண், இங்கே வந்து ஈவு, இந்த இடத்துல வரக்கூடிய மீதியை போடுவோம். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? கொடுத்துருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை வந்து என்ன செய்யுங்க, கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.